இந்த வீடியோ லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்திருந்தேன். இன்றைக்கி புகழோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிங்க் டே செலப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. பிங்க் கலர் டிஷர்ட் அவங்ககிட்ட இல்லை, 555 போயிட்டு ட்ரௌசர் மட்டும் பிங்க் கலர் கிடச்சிது. அதை மட்டும் வாங்கி பிள்ளைக்கு போட்டு அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பூவடைக்காரி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருந்தேன். இங்கே கிஷ்கிந்தான்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஷாப் தான் வந்து சாரீ எடுத்திருந்தேன். இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை, ஒரு மாதிரி ராமர் ப்ளூ கலர். சரி, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 300 ருபீஸ் தான். ஷாப்புக்கு போயிட்டு குழந்தைங்கள போய் கூட்டிகிட்டு ஸ்கூலில் இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தெருவாசல் வாசப்படியெல்லாம் வந்து கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு உள்ளே போய் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை, பாயாசம், சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு வச்சு படைக்கலான் இருக்கேன். இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஆடி மாதம் வந்து கும்பிடுவோம். ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து நான் இதை பண்ணது கிடையாது. இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வந்து நான் தனியாக கும்பிட்டுட்ருக்கேன். எங்கள் ஊரை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க வருஷம் கும்பிடுவாங்க. அவங்களும் எங்கள் அம்மாலாம் கும்பிடுவாங்க. சரி, நம்மளும் கும்பிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு 3 வருஷமாக மட்டும் கும்பிட்டுட்ருக்கேன். கையோடு பார்த்திங்கன்னா இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. அதுக்கும் வந்து ஊற வச்சு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். ஆப்பத்துக்கும் ஊற வச்சுருக்கேன். காலையில் வச்சுருந்த சாம்பார் கொஞ்சமாக இருக்குது, பால் இருக்குது. இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா வடை, பாயாசம், சக்கரை பொங்கலே பசங்க சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் சாம்பார் இருக்குது. மெதுவடை கொஞ்சம் அதிகமாக போடுறேன். மெதுவடை வந்து சாம்பார் தொட்டு சாப்பிட்ருவாங்க. புடவை எப்போவுமே புது புடவையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலசிட்டு காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருக்கி தான் எல்லாருமே வந்து சாமிக்கிட்ட வைப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அந்த மாதிரி நானே இப்போ ட்ரை பண்ணி மடக்க கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி சுருக்கி வந்து ஒரு மாதிரி எக்ஸ் மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சாமிக்கிட்ட வச்சு, நம்ம வீட்டில் சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு வந்து நம்ம இதை சாமி கும்பிட்றது ஆடி மாதம் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. பொங்கலுக்கும் இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க துணிமணி வச்சு. அது வந்து ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து வைப்பாங்க. இது வந்து ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வெறும் சாரீ மட்டும்தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கி செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி, அப்புறம் நித்தியமல்லி இதெல்லாமே நிறைய பூத்து இருந்தது. அதெல்லாமே கட்டி சாமிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் டயர்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் கூட மாற்ற முடியல. ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். சாமிக்கு பூலாம் பூஜை அழகாக வச்சு விட்டுட்டா விளக்கை ஏற்றிட்டு வந்து சாம்பிராணிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சக்கிழங்கு, தாலி கயிறு, அப்புறம் வந்து குங்குமம், மஞ்சள், வளையல் எல்லாமே வாங்கி வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ஒரு குளியலை போட்டுட்டு சாரி கட்டிட்டு தான் வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து பல்லு வலி இருக்கிறதால ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம சாமியை கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கையோட சாமி வேலையும் முடிச்சுட்டு தான் போய் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். வடை, பாயாசம், சக்கரை பொங்கல் எல்லாமே செஞ்சு முடிச்சு சாமி வந்து ஒரு 7 மணி போல் சாமியை கும்பிட்டுட்டேன். பூஜை வேலை செய்யும் போதே கையோட மாவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதை பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். இந்த வருஷம் வந்து என்னோடய பொண்ணுக்கு புது புடவையை கட்டி விட்டுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.